குரூப்ல இருக்கிற அனைவருக்கும் இன்னொரு வணக்கம். உண்மையிலேயே இந்த அக்கா இதுல கதைக்கிறது உண்மையான விஷயமா? உண்மையான விஷயம். நானும் ஒரு விஷயத்த இதுல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னு கேட்டால், உண்மையிலேயே இந்த இளங்குட்டுவன் அண்ணன்ற ஒரு விஷயத்த நான் இதுல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விஷயத்த நீங்கள் இளங்குட்டுவன் அண்ணன் போன் அடிச்சு கேட்டாலும் அவர் சொல்லுவார் என்ன நடந்ததுன்னு சொல்லி. என்ன நடந்ததுன்னு சொன்னால், ஒரு காலப்பகுதிக்குள்ள இங்க உங்களுக்கு ஒரு ஆளை சொல்றேன் நான். அவர் பொன்மலை அண்ணன் சொல்லி, பொன்மலை அண்ணன் இங்கதான் இருக்கிறார். அப்ப பொன்மலை அண்ணன் இளங்குட்டுவன், அறிவுமணி அண்ணன் இப்படியான ஆட்களோட அண்ணியோட நின்றார்கள் தான் அதையும். அப்ப அந்த காலப்பகுதிக்குள்ள எல்லாருமே ஒரு குறியப்பட்ட காலத்துல இருந்து அண்ணையை விட்டு வெளியேறி போய் எல்லாம் போயிட்டு. அப்ப தாயகத்துல இளங்குட்டுவன் அண்ணன் குடிபட்டு இருக்கக்குள்ள பொன்மலை அண்ணியோட உறவாடி இருக்கிறார். என்னன்னு கேட்டால், இப்படி என்ன விட போறாங்க, இது உண்மை சம்பவமா? உங்களுக்கு சாட்சியோட உங்களுக்கு வேணுமெண்டா நிரூபிக்கலாம். அதுக்கு என்னமோ ஒரு சாட்சி இருக்கு. சிவனந்தன் அண்ணன் இங்க இருக்கிறார். சிவனந்தன் அண்ணன் அப்ப பொன்மலை அண்ணன் உரையாடலுக்கு அவர் சொல்லி இருக்கிறார், என்ன அமைக்காரன் விட போறான். அப்ப விட போறான் என்று கேட்க அவன் கேட்கிறான், நீ எந்த நாட்டுக்கு போறாய், எந்த நாட்டுக்கு நீ போறாய்? அப்ப அந்த நாட்டுல பிரான்சுக்கு போனீங்கன்னா எங்கடால் சிவனந்தன் நிக்குது. இது இளங்குட்டுவன் அண்ணன் வாயால பிறகு நான் கதைக்க எனக்கு சொன்ன விஷயமா? இது உண்மையான விஷயம், 100% விஷயம். உண்மையிலேயே தேசிய தலைவர் இளங்குட்டுவன் நேசிச்சென்றால் இந்த விஷயத்த வழியில அவர் சொல்லுவார். அப்ப அவரை ஆமிக்காரன் சொல்லி விடுறான். என்னன்னு கேட்டு இளங்குட்டுவனே சொல்லி விடுறான், நீ பிரான்ஸ் ஒவ்வொரு நாட்டுல எங்கடாக்கள் நிக்கிறாங்க, நீ அவங்களோட தொடர்புக்கு போ. சரியா? வடிவா சொல்லுங்க. இது எங்களுக்கு என்ன தெரியும்? இதை நான் நேர சுவிசில கண்டு இளங்குட்டுவனை கேட்க இதை விஷயத்த சொன்னவர். அதே மாதிரி நான் செடுங்கொள்ள கதை கேட்க இதை விஷயத்தை தான் சொன்னவர். அப்ப இவர் யார் என்றதை இந்த அக்கா கதைக்கிறதையும் வடிவா கேட்டீங்களா? இது உண்மையான விஷயம். அதே மாதிரியே நாங்கள் சிவனந்தன் அண்ணைய கூப்பிட்டு நாங்கள் கேட்டுனாங்கள், இப்படி உங்களை இவர் சொல்றார் என்று கேட்கான். அவர் எனக்கு சொன்னவர் அப்படி ஒன்றும் இல்லையாண்டு. இது உண்மையாக நடந்த விஷயம். இந்த விஷயம் உண்மையாக நடந்த கணக்க உண்மைகள் வெளியில வரும், கட்டாயம் வரும். இதான் உண்மை. இந்த அண்ணைய இந்த மைந்தா குடும்பம் இருக்கല്ലോ, இந்த மைந்தா குடும்பம் எங்களை அழிச்சல் முச்சுட குச்சுறதுக்காக இந்த மைந்தா குடும்பம் வடிவாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதுக்கு இந்த இப்படியான கொஸ்டிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி இந்த விஜய் அண்ணன், பிரான்ஸ்ல இருக்கிற விஜய் அண்ணன், இவர்கிட்ட வைஃப் நான் ஏன் இந்த உண்மைகளை வெளியில சொல்றேன்னு சொன்னால், தாயகத்தில ஒரு முதல இந்த வாழ்க்கை இருந்து அந்த அக்காக்கள் அதை கதை கேட்க ஏன் நாங்க கதைக்காம விடணும்? நாங்க ஏன் கதைக்காம விடணும்? இதே விஜய் அண்ணன் அன்னையோட நின்று நான் அந்த சண்டை பிடிச்சான், இந்த சண்டை பிடிக்கிறவர் கடைசியாக அமைய பிடிபட்டு போராளிகளுக்கு அடிக்கிறதுக்கு கொட்டன் எடுத்து கொடுத்தால் தான் இவர். வடிவா நான் சொல்றேங்க, கொட்டன் எடுத்து கொடுத்தால் இவரை நீங்க கூப்பிடுங்க, இவருக்கு முன்னுக்கு வச்சு கேளுங்க. அதே மாதிரியே கணக்க வேலைகளை செய்து போட்டு இவ என்னன்னு கேட்டால், எனக்கு ஒரு விஷயம் விளங்குது. என்னன்னு கேட்டால், இயக்கத்தின் அன்னையோட ஃபைல மூடினால் தாங்கள் சுத்தமாக இருக்கலாம் என்றுதான் இவன் நோக்கம். மற்றொரு கதை என்ன சொல்றீங்க என்னன்னு கேட்டால், சில பேர் அண்ணைய வந்தாம் இருக்குன்னு சொல்லி போட்டு எங்கேயாவது போய் அண்ணன் வயது போய் தந்த உயிரை அண்ணன் உயிர் போயிட்டு அண்ணன் அப்படி சேர்த்துட்டாரு அவங்க இப்படி முடிச்சிருவாங்கன்னு ஒரு கொஸ்டி சொல்லுது. நான் உங்களோட எல்லார்டையும் கேட்கிறேன், தேசிய தலைவர் எங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்க காலத்திலேயே அவர் மாவீரன் தான். அதை வடிவா உலகத்தில் இருக்காங்க விளங்கி கொண்டீங்களா? சரியோ? திருப்பியும் சொல்றேன், உங்களோட சேட்டையில விட்டுட்டு இந்த ஊர்வலங்கள் இப்படியான எழுச்சியான விஷயங்களுக்கு வாங்கோ வந்தனீங்கள் இல்லோ, உங்களோட குடும்பத்தோட வாழ்ந்து சந்தோஷமா நீங்க என்னத்துக்கு வந்தனீங்கன்றத வடிவா நீங்க யோசிங்க. கடைசியாக நண்டு வெடிச்ச மாதிரி அந்த கடற்கரையெல்லாம் வெடிச்சு சிதறி செத்த அந்த மாவீர செல்வங்களுக்கும் அண்ணன் குடும்பம் இன்றைக்கு ஜோதிச்சு பாருங்க. அந்த பாலச்சந்திரனை சில பேர் கதைக்கிறது உண்மையாத்தான் இருக்குது. எங்களையும் வாய் சுரக்க வச்சிடாதீங்க, தயவு செய்து அதை வடிவா விளங்கிக் கொள்ளுங்க. இதுதான் உண்மையான விஷயம். இந்த அக்கா கதைச்சதான் உண்மையான விஷயம். யாருமே மௌனமா இருக்காதேங்க. எல்லாரும் ஒரு காலத்துல சாகத்தான் போறோம். மாவீரருக்கும் அந்த தேசிய தலைவருக்கும் செய்யற நம்பிக்கை துரோகத்துக்கு யாரும் உடந்தையா போகாதீங்க.